வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாபிக்ஸை பற்றி நம்ம பேச போகிறோம். முதல் டாபிக்கு, அண்ணாமலை மும்பையை மகாராஷ்டிரா சிட்டி மட்டும் கிடையாது இன்டர்நேஷ்னல் சிட்டி அப்படின்னு சொன்னதை இப்போ ராஜ் தாக்கரே உத்தவ் தாக்கரே எல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிருக்காங்க. மகாராஷ்டிராவுக்கும் மும்பைக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டாரு அப்படின்னு பொய் பிரச்சாரங்கள் பண்ணிக்கிருக்காங்களா. மும்பை வாசிகள் அதுக்கு தக்க பதிலடி கொடுத்துக்கிருக்காங்க. ராஜ் தாக்கரே சமீபத்தில் ஹட்டாவோ லுங்கி பச்சாவோ புங்கி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார் சமீபத்தில் பொதுக்கூட்டத்தில். இது தென்னிந்தியர்களுக்கு எதிரான முழக்கம், இனவாத பிரிவினைவாத முழக்கம். இப்போது வினீத் ஜிண்டால் அப்படிங்கிற ஒரு லாயர் என்ன பண்ணியிருக்காருன்னா, மகாராஷ்டிராவுடைய தலைமை தேர்தல் அதிகாரி இருக்காங்களே அவங்கள சந்தித்து ராஜ் தாக்கரேவுடைய ஹேட் ஸ்பீச்சுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு மனு கொடுத்துருக்காரு. முழுக்க இது பிரிவினைவாத பேச்சு, ராஜ் தாக்கரேவுடைய பேச்சு. அண்ணாமலை பேசினது பிடிக்கலைன்னா அண்ணாமலையை மட்டும் விமர்சனம் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. அதை விட்டுட்டு தென்னிந்தியர்களுக்கு எதிரான பிரிவினைவாத முழக்கத்தை ராஜ் தாக்கரே எழுப்பியிருக்காரு. இது கிரைம், இது அதனால அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு வினீத் ஜிண்டால் அப்படிங்கிறவர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இது ஒன்று. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம், உக்ரைன் நாட்டை சேர்ந்த தூதர் இருக்கார்ல, இந்தியாவுக்கான உக்ரைன் தூதர் பிரதமர் மோடி குறித்து ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. பிரைம் மினிஸ்டர் மோடி நாட் ஒன்லி இந்தியன் லீடர், அவர் குளோபல் லீடர், உலகளாவிய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கான உக்ரைன் தூதர் சமீபத்தில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. மோடியை உலகளாவிய தலைவர்னு சொல்லிட்டாரு, இந்திய தலைவர் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. இந்தியாவுக்கான உக்ரைன் தூதர் அப்படின்னு சண்டை போட்டால் அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். அதை தான் இப்போ ராஜ் தாக்கரே உத்தவ் தாக்கரே எல்லாம் பண்ணிக்கிருக்காங்க அப்படிங்கிறதா காமெடியின் உச்சம். உலகளாவிய தலைவர் மோடி அப்படின்னு சொன்னதை பிரச்சனை பண்ணால் எவ்வளவு காமெடியாக இருக்கும். இப்படி தான் பண்ணிக்கிருக்காங்க. மும்பை மகாராஷ்டிரா சிட்டி மட்டும் கிடையாது இன்டர்நேஷ்னல் சிட்டி அப்படின்னு சொன்னதை மகாராஷ்டிராவுக்கும் மும்பைக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டாரு அப்படின்னு எதுக்காக தாக்கரே பிரதர்ஸு இப்படி உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிருக்காங்க அப்படிங்கிறதான் பாஜகவினருடைய, அங்கே மகாராஷ்டிராவை ஆளக்கூடிய பாஜக அமைச்சர்களுடைய கருத்தாக இருக்குது. இது ரெண்டு. மூணாவது டாபிக்கு, துரைமுருகன் இருக்கார்ல, டிஎம்கே மினிஸ்டர் துரைமுருகன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கு கிடைத்த ஒரு வஜ்ராயுதம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. சனாதன தர்மத்தை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன ஒருத்தரை சனாதன தர்மத்துடைய புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தோட ஒப்பிட்டு பேசியிருக்காரு பாருங்க துரைமுருகன். இதுல இருந்தே தெரியுதா சனாதன தர்மம் எவ்வளவு வலிமையானது அப்படின்னு பாஜக சம்பவம் பண்றாங்க. இது மூணு. நாலாவது டாபிக்கு, 18 வருடங்களுக்கு பிறகு சென்னையில் மீண்டும் டபுள் டெக்கர் பேருந்து சேவையை முதல்வர் தொடங்கி வச்சிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம். அந்த புகைப்படங்கள் வெளிவந்திருக்கு. என்ன டிபேட்னா, இதெல்லாம் ஓகே தலைவரே, பண்டிகை காலமா ஆம்னி பேருந்துகளுடைய டிக்கெட் விலை 2 மடங்கு 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு. பொங்கல் சீசனா சென்னையிலிருந்து திருநெல்வேலியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 ரூபாய் வசூலிக்கப்படுது. டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு கூடியிருக்கு டிக்கெட் ரேட்டு. அதில் ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. இது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.